ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த கேலக்ஸி S21 சீரீஸில் ரிலீஸ் ஆகிருக்க 3 ஃபோன்ஸ் பற்றி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் ரிவ்யூலாம் கிடையாது. லைக் இந்த ஃபோனை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எல்லோரும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் தமிழில் பார்த்தது கரெக்டு தான். S20 வந்து S21 ஒரு பெட்டர் ஃபோனாக தான் அமைஞ்சிருக்கு. போன ஜென்ரேஷனோட சாம்சங் ஃப்ளாக்ஷிப் இந்த ஜென்ரேஷனோட ஃப்ளாக்ஷிப்போட ஒரு நல்ல ஃபோனாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் ஏன் அப்படின்றதையும் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஸோ வழக்கம் போல் நாங்கள் 3 ஃபோன் விட்டுருக்குறாங்க. கேலக்ஸி S21, S21 Plus, S21 Ultra. பட் நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கூட சொல்லிடுறேன். பட் இங்கே முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் சைஸில் நம்ம இன்டர்னல்ஸ்லேருந்தே பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளாக்ஷிப்கான இன்டர்னல்ஸ் தான் இதில் இருக்குது. லைக் நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறோம். ஸோ இங்கே நமக்கு Qualcomm Snapdragon 888 கிடையாது. எக்ஸினாஸோட 2100 இந்த சிப்ஸ் தான் நமக்கு தராங்க. ஸோ இது எப்போவுமே ஒரு இது இருக்கும். Qualcomm என்ன தராங்களோ அது இந்தியாவில் எக்ஸினாஸ் ஈக்குவலண்ட்னு ஒன்று தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இருக்காது. ஸோ இங்கே எப்படி அப்படின்னா, இன்னும் இங்கே ரியல் வேர்ல்ட் டெஸ்ட் யூசேஜ் எதுவுமே வெளில வரலை. பட் ஆன் பேப்பர் அந்த Qualcomm Snapdragon 888 எக்ஸினாஸ் 2100 கம்பேர் பண்ணி போகும்போது எது பெட்டர் அப்படின்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் லீக்டு பெஞ்ச் மார்க்ஸில் எக்ஸினாஸ் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அதிகமாக எடுத்துருக்க மாதிரி காட்டுது. ஸோ இதுக்கான ரீசனை நம்ம இப்போ குயிக்காக பார்த்துருவோம். ஸோ ஒரு சிப்செட்குள்ளேயும் ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதாவது 8 கோர் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்னென்ன கோர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸினாஸ்க்கும் Qualcommக்கும் பயங்கரமாக மாறும். லைக் Qualcomm 2 பெரிய கோர், 4 சின்ன கோர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படியே எக்ஸினாஸ் அப்படியே ஆப்போசிட்டாக 4 பெரிய கோர், 4 சின்ன கோர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் எக்ஸாக்ட்லி சேம். 2 பேருமே மேஜராக வச்சுருக்க பெரிய கோர் பார்த்தீங்கன்னா ஏரமோட Cortex X1 சிப்செட் தான். லைக் X1 கோர் தான். லைக் கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே கிளாக் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. அங்கே யூஸ் பண்ணியிருக்க X1 பார்த்தீங்கன்னா 2.81 GHz வச்சுருக்கிறாங்க. Qualcomm இவங்க பார்த்தீங்கன்னா 2.9 GHz கிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயமே சின்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.3, அங்கே 2.4 இந்த மாதிரி கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் அதிகமாக வச்சுருக்கிறாங்க இங்கே சாம்சங். ஸோ கிளாக் ஸ்பீட்னால் அதிக ஸ்பீடான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஸபிளி பெர்ஃபார்மன்ஸ் தெரியாது. பட் CPU இன்னும் உங்களுக்கு பவர்ஃபுல்லாகிடும். ஸோ இந்த மாதிரி பெஞ்ச் மார்க்லலாம் ரிசல்ட் எடுக்கும். கிராஃபிக்ஸ் வைஸ் நிறைய பேர் இந்த தடவை ஸ்பெகுலேட் பண்ணிருந்தாங்க, என்னமோ AMD GPUலாம் யூஸ் பண்ண போகிறாங்க எக்ஸினாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பயந்துட்டு இருந்தேன். அப்படியே அப்பா என்ன சாம்சங் தோக்கடிச்சிருமோன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ வரைக்கும் GPU இன்னும் இன்ஃபீரியர் தான். Qualcomm Adreno 650 யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது பயங்கரமான ஒரு GPU. அது பார்த்திங்கன்னா அப்கிரேடபிள் டிரைவர்ஸ் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணும் அப்படி பாருங்கள் சேனலில். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் அதே ஒரு மாலி GPU கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான GPU ஒன்றும் கிடையாது. பட் இந்த ஒரு நல்ல CPU பவரோடு சேர்த்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரும். ஸோ பெஞ்ச் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணம் அதோட ஹையர் கிளாக் ஸ்பீட். பட் டே டு டே யூசேஜில் எது இன்னும் பெட்டராக இருக்கும்னு கேட்டிங்கன்னா Qualcomm Snapdragon 888 வச்ச S21 தான் நல்லாயிருக்கும். பட் சேட்லி அது இந்தியாவில் கிடைக்காது. சாம்சங் எது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் நமக்கு ப்ராசஸர் வைஸில் இங்கே எக்ஸினாஸ் 2100 தான் கிடைக்குது. ஸோ எங்கே இதை ரேங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது இப்போ இந்த ஜென்ரேஷன் உள்ள இந்த 865 ப்ளஸ்லாம் விட பெட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பரவாயில்ல. பிகாஸ் லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் 990லாம் 855 ப்ளஸோடய சேர்ந்துட்டு இருந்துச்சு. 865லாம் இருக்கும்போது. ஸோ அந்தளவுக்கு மோசமாக இல்லைன்ற பட்சத்தில் இது நம்ம விட்டுடலாம் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே S21 சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன், அப்புறமா அதை பற்றி நான் கமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். S21 பார்த்தீங்கன்னா ஒரு 6.2 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 1080p ரெசல்யூஷனுடைய ஒரு 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் 48 Hzலேருந்து 120 Hzக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் S21. S21 ப்ளஸில் ஸ்க்ரீன் சைஸ் மட்டும் பெருசு 6.7 பக்கத்தில். ஸோ மற்றபடி கான்ஃபிகரேஷன் அதே தான், 1080p தான், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட். அல்ட்ராவில் மட்டும்தான் ஒரு 6.9 இன்ச் கிட்ட, அதாவது 6.8 சம்திங் இன்ச். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1440p Quad HD டிஸ்பிளே வித் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஃப்ரம் 10 Hz to 120 Hz. ஸோ இங்கே நான் 1080p தப்பாக சொல்லிட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை, உண்மை தாங்க. பல வருஷமாக சாம்சங் S6 S7 அப்போலேருந்தே S சீரீஸில் 1440p டிஸ்பிளே கொடுத்துட்டு இருந்தாங்க சாம்சங். போன ஜென்ரேஷன் S20 கூட Quad HDக்கான 1440p டிஸ்பிளே இருந்துச்சு. ஸோ அந்த டிஸ்பிளே இங்கே கொடுக்காம எதுக்காக ஒரு 1080p டிஸ்பிளேவை ஒரு 70,000 ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சுத்தமாக
புரியவே இல்லை. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதனால தான் நான் வந்து இந்த டைட்டில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, S20 இஸ் a better buy. ஃபஸ்ட்டு ரீசன், S20 உள்ள டிஸ்பிளேவை விட இங்கே உள்ள டிஸ்பிளே ஒரு வகையில் இன்ஃபீரியர் தான். ஏன்னா எல்லாருக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் தேவைப்படாது. சில பேருக்கு வந்து ரெசல்யூஷன் முக்கியமாக இருக்கும். இப்போ காசு போடுறவங்க ரெசல்யூஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அதுக்கான ரீசன் நான் வந்து நினைக்கிறேன்னா அது கடைசியில் சொல்கிறேன். ஸோ இப்போ S21 ப்ளஸ்லேயும் அதே தான். அட்லீஸ்ட் இப்போ நோட் சீரீஸில் பண்ணுற மாதிரி சாதாரணத்தில் எதாவது குறைச்சிட்டு ப்ளஸில் கொடுப்பாங்கன்னா ப்ளஸ்லேயும் கிடையாது, அல்ட்ராவில் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அல்ட்ரா வந்து 1 லட்சம் மேலே போகுது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த டிஸ்பிளே ஜஸ்டிஃபையபிளாக அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இத்தனை நாள் ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு 720p கொடுத்து அவங்க இப்போ தான் 1080pக்கு மாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாம்சங் இத்தனை நாள் 1440p கொடுத்து அவங்க குறைக்கிறாங்க, 1080pக்கு குறைஞ்சிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் தாட்ஸ் இதை பற்றி என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த மூவ் சுத்தமாக பிடிக்கும். சரி, டிஸ்பிளே பார்த்துட்டோம், ப்ராசஸர் பார்த்துட்டோம். பேட்ரி வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 4000 mAhக்கான பேட்ரி, அங்கே ஒரு 4800 mAh. அதாவது S21 4000, S21 ப்ளஸில் 4800, S21 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி சைஸ்லாம் டீசன்ட். பிகாஸ் இது என்னென்னா இருந்தாலும் இது ஒரு 5 nm ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பவர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி இருக்கிறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்களோட பர்சனல் லைக்கிங். நீங்கள் எதுனா பார்த்துருப்பீங்க, வழக்கமான ஒரு டிசைன் கேமரா பம்பை மறைக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஓரமாக ஒட்டி கவ் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம மேஜராக எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம கேமராஸ்க்கும் வந்துடுவோம். கேமராஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது மறுபடியும் அதே செட்டப் தான். லைக் ஒரு 12MP ப்ரைமரி, அதே மாதிரி ஒரு 12MP அல்ட்ரா வைட், ஒரு 64 MP ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வந்து புது ப்ராசஸர் இருக்கிறதுனால புது இமேஜ் சிங்கிள் ப்ராசஸர் இருக்கும். ஸோ அதனால் S20 விட இங்கே பெட்டர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கிடைக்கும். பட் நோட்டிசபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இப்போ ஒரு 50,000 போட்டு S20 வாங்கினாலும் உங்களுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே ஹார்ட்வேர் தான் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ கேமராஸில் S21க்கும் S21 ப்ளஸ்க்கும் என்னதான் இருந்தாலும் அவங்க அதே மாதிரி கேமரா சூஸ் பண்ணியிருந்தாலும் அது நான் மொக்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏற்கனவே அது நல்லா இருக்கிறதுனால தான் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் கேமரா உண்மையாகவே சூப்பராக தான் இருக்கும். அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல. இங்கே கேமராவில் என்ன ஹைலைட்னா S21 அல்ட்ராவை தான் புதுசாக இங்கே மாற்றிருக்கிறாங்க. இங்கே வந்து 108 MPக்கான செகண்ட் ஜென்ரேஷன் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. நம்ம MI 10 பார்த்தோம்லாம் அதே தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஜென்ரேஷன் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ரொம்ப சூப்பர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது இன்னும் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்புறம் மற்ற ஃபோன்ஸில் உள்ள மாதிரி இங்கே ஒரு 12MP வைட் ஆங்கிள், பட் இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 2 டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது. ஒரு ரெகுலரான 3x டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது அந்த 50x 100xன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த தடவை இந்த 100, 50 இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் எதுவும் அவங்க பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் இந்த 2 டெலிஃபோட்டோ சென்சார் எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு சுத்தமாக புரியல. இது என்னோடய தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் டெலிஃபோட்டோ சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பிள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஜூம் பண்ணி ஷார்ட் எடுக்கிறத விட போர்ட்ரேட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் போர்ட்ரேட் மோடுக்குள்ளே போன உடனே அது ஒரு மாதிரி அழகாக ஜூம் பண்ணி ஒரு நீட்டாக வந்து அந்த போர்ட்ரேட் மோடு ஃபோட்டோவை அந்த டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணி எடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க அந்த டெக்னிக்கை காப்பி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3x வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு பெரிஸ்கோப் லென்ஸை வந்து நல்லா ஃபாரான ஜூம்க்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு எனக்கு தெரியல, இது என்னோடய ஸ்பெகுலேஷன் தான். பட் ரீசன் உண்மையாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த சீரீஸ்லேயே வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்க கேமராஸ்லாம் வந்து அல்ட்ராவில் மட்டும்தான் இருக்குது. செல்ஃபி சைடு பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி அதே 40MP செல்ஃபி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எப்போதும் போல் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனை பற்றினா கிட்டத்தட்ட எல்லா செக்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டோட்டலாக. இப்போ வந்து இதில் என்னென்னா எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற மாதிரியும் பார்த்துருவோம். எக்ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குது. இந்த S21 அல்ட்ராவில் பார்த்திங்கன்னா எஸ் பென்க்கான சப்போர்ட் இருக்குது. ஐ மீன் சப்போர்ட் சொல்கிறேன். எஸ் பென் ஃபோனோட இன்க்ளூட் ஆகாது. நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் தான். பிகாஸ் எப்படி இருந்தாலும் Note 21 அல்ட்ரான்னு ஒன்று வந்துச்சுன்னா அது இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ஒரு எஸ் பென் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இன்னொன்று ஒரு நோட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க.
அடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு கெட்ட விஷயமும் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மெட்டீரியல். ஸோ வந்து ஏற்கனவே நம்ம இந்த S21 ஃபஸ்ட் டிகிரேட் ஒன்று பார்த்துட்டோம். 1440p ஸ்க்ரீன்லேருந்து 1080pக்கு மாற்றிட்டாங்க. லைக் அது மாற்றி சரி ஓகே அது ஒன்று இருக்குது. இப்போ அடுத்து ஒரு கிளாஸ் பேக்லேருந்து பிளாஸ்டிக் பேக்கு மாற்றிருக்காங்க. பயப்படாதீங்க, 3 ஃபோனும் கிடையாது. S21 ப்ளஸும் அல்ட்ராவும் இன்னமும் கிளாஸ் பேக் தான். பட் S21 அது வந்து பிளாஸ்டிக் பேக். எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 வித்தியாசம் இருக்குது. ஸோ கிளாஸ்க்காகவும் ஒரு பெரிய பேட்டரிக்காகவும் ஒரு பெரிய டிஸ்பிளேக்காகவும் ஒருத்தங்க 20,000 எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இது அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாக பண்ணியிருக்கலான்றது என்னோடய தாட். பிகாஸ் பிளாஸ்டிக் வந்து ஓகே, இட் ஹேஸ் இஸ் ஓன்ஸ் பாசிட்டிவ்ஸ், லைக் உடையாது இதெல்லாம் இருக்குது. பட் அதே சமயத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேக் உள்ள ஃபோனோட ஓனராக ஒரு 2 வருஷம் இல்லை 1.5 வருஷம் கழிச்சு அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளோ ஸ்க்ராட்சாக எப்படி இருக்கே அப்படின்னு ஒரு சோதனையாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கிளாஸாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன, நீங்கள் எப்படி இருந்தாலும் கீழே சொல்லுங்கள். ஸோ வந்து இது ஒரு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3வது ரீசனாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஏன் வந்து S20 இஸ் அ பெட்டர் பை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு 3வது ரீசனாக நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து டைட்டிலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிடுவோம். லைக் நான் டைட்டிலில் சொல்லியிருந்தேன் இல்லையா S20 இஸ் அ பெட்டர் பை அப்படின்னு. அது ஏன்றதையும் இப்போ பார்த்துடலாம். S20 அது வந்து சைட் பை சைடு நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்டர்னல்ஸ் பார்த்துடலாம். Exynos 990 vs Exynos 2100. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தேவை. அப்போ அது எப்படின்னா வேறு வழி இல்லை. லைக் நீங்கள் பயங்கரமான கேமர், உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, ஆனால் உங்களுக்கு சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு வேறு வழியில் எப்படின்னா நீங்கள் வந்து S21க்கு தான் போயாகணும். பிகாஸ் Exynos 990 பார்க்கும்போது அது 865 விட ரொம்பவே இன்ஃபீரியராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் 855 ரேஞ்சில் 855 ப்ளஸோட ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஓவர் இன்ஃபீரியர், அது ஹீட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஹை டிமாண்டிங் யூசேஜில் மட்டும்தான். பட் Exynos 2100 பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 865 விட பெட்டராக இருக்குன்றதை நம்ம கிளியராக பார்க்க முடியுது. 888 அளவுக்கு இருக்கிறதுனாலும் பட் அட்லீஸ்ட் 865 ப்ளஸ்லாம் விட பெட்டராக இருக்குன்றது ஒரு நல்ல ஃபேக்டர். ஸோ பர்ஃபார்மன்ஸில் இங்கே வந்து S21 கிளியராக ஜெயிச்சிருக்கு. பட் இப்போ வரோம் நம்ம மற்ற ஃபேக்டர்ஸ்க்கு. முன்னாடி சொன்ன மாதிரியே டிஸ்பிளே. நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் யூஸர், லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த S சீரிஸ் வாங்குறவங்க நிறைய பேர் எந்தூசியஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. லைக் ஒரு சாம்சங் ஃபோன் வாங்கணும், ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த காசு இருக்குது, நான் வாங்குகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நிறைய பேர் S சீரிஸ் வாங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் அட்லீஸ்ட். ஸோ இப்படி வாங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் விட இந்த கண்டென்ட் குவாலிட்டி, இந்த 1440p, இந்த ரிச்னஸ் இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக படும். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா S20 கூட என்னென்னா ஒரு 1440p ஸ்க்ரீனாக இருந்தாலும் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் அந்த ஸ்க்ரீன் ரன் ஆகணும்னா நீங்கள் வந்து அதை 1080pக்கு மாற்றிக்கணும். ஸோ இந்த பிரச்சனை முன்னாடியே இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு Quad HD வேணும், 1440p வேணும்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து 60 ஹெர்ட்ஸில் தான் ரன் ஆகும். பட் வேணுன்றவங்க அட்லீஸ்ட் மாற்றிக்கலாம் இல்லையா? அந்த ஆப்ஷன் இருந்துச்சு முன்னாடி, இப்போ அது கூட இல்லைன்றது வந்து இது வந்து ஒரு சேடான விஷயம் தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த ப்ரைஸ் 70,000 போடுறீங்க. இதில் வந்து சுற்றி உள்ள எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட 1440p கொடுக்குறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒரு 1080p டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ டிஸ்பிளே வைஸ் இங்கே S20 இஸ் கிளியர் வின்னர். அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நமக்கு தரதுனால நான் கிளியராகவே சொல்லிடுறேன். ஸோ பில்ட் அண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா வந்து S20 இஸ் அ கிளியர் வின்னர். 50,000 லைக் 20,000 கம்மியாக இருக்குது இந்த ஃபோன் இப்போ. ஸோ பில்ட் அண்ட் மெட்டீரியல், பேக்கில் வந்து கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க, சைடில் மெட்டல். ஸோ இந்த ஃபினிஷ் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு என்ன கேட்டால் சொல்லுவேன். பிகாஸ் ஹேண்டில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் S21 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட், ஆஸ் ஐ முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ பில்ட் குவாலிட்டியும் S20 தான் இங்கே அதிகமாக போகுது. மற்ற எல்லா விதத்துலையும் நீங்களே பார்த்துக்கோங்களேன். லைக் கேமராஸ் லிட்டரலி த சேம் கேமராஸ். S21 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் அது ஏன்னா அந்த புது ப்ராசஸர்னால. பட் அது உங்களுக்கு நோட்டிசபிளாக இருக்காது. லைக் யூ வில் பி ஹாப்பி வித் S20. லைக் ஐ கேன் அஷ்யூர் தட். லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங், பேட்டரி அண்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரிலேயே ஏதோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் சார்ஜிங் இது இங்கே ஒரு பாயிண்ட் வருது. சாம்சங் ஹேஸ் டிசைடட் டு கோ த ரூட் ஆஃப் ஆப்பிள். அதாவது இப்போ ஐஃபோனில் வந்து சார்ஜர் தூக்குனாங்கல்ல, எல்லோரும் செம்ம கோவமானாங்கல்ல, சாம்சங் அதே பண்ணிட்டாங்க. லைக் ரீசெண்டாக எம்ஐயும் அதே தான் பண்ணாங்க. MI 11 ஒரு ஃபோன் லான்ச் ஆச்சு. அந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் ரொம்பவே சோகம் போயிட்டாங்க. பட் MI வந்து சூப்பராக ஒன்று பண்ணாங்க. லைக் உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் வாங்குகிற காசுக்கு உங்களுக்கு சார்ஜர் இல்லாமல் தான் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு சார்ஜர் வேணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வாங்குகிற இடத்துலையே எனக்கு சார்ஜர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கான 50 வாட் சார்ஜரை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், அதுவும் ஃப்ரீன்னு யாரும் கேட்கக்கூட இல்லை இங்கே, பட் ஃப்ரீயாக வாங்கிக்கலான்ற அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அட்லீஸ்ட் சாம்சங் இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1000 rupees போட்டு சார்ஜரோட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அதுவும் இங்கே இல்லை. லைக் S20 அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 25 வாட் சார்ஜர் கிடைக்குது. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த S21 வந்து ஒரு அப்டேட்டட் S20 ஃபேன் எடிஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய தாட். மற்றபடி S21 ப்ளஸும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கிமிக்கியான தான் இருக்குது. S21 Ultra மட்டும்தான் இந்த 3 டிவைசஸ்லையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என்னோடய தாட்ஸ். கூடிய சீக்கிரம் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, ஃபுல் ரிவ்யூலாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்ஃபோல்டிங் டெக்குக்கு. ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்ச நாளில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சரியாக ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டேன். இந்த 2-3 நாளில் தான் டெக் வேர்ல்டில் நிறையா நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கேலக்ஸி ஈவெண்ட்டு, ஸோ அது அப்புறம் லேப்டாப் செக்மெண்ட்லேயே சில விஷயம் பண்ணணும்னு நினச்சேன். லைக் இன்டெல் புது சிபியூஸ் வந்துருக்கு, NVIDIAவோட RTX 30 சீரிஸ் கிராஃபிக்ஸ் வந்து லேப்டாப்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோத்தையுமே ஏசஸ் ஒரு பெரிய லேப்டாப் லான்ச் சீரிஸ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டேன் லைக் இந்த ஒரு 3 days கொஞ்சம். ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னா நான் ஊரில் இல்லை, நெட்வொர்க் கனெக்ஷன் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ S21 லைவ் ஸ்ட்ரீம் கூட அப்படியே அடித்து பிடிச்சி ஏதோ பண்ணேன், பட் டியூ டு டெக்னிக்கல் இஷ்யூஸ் லைவ் ஸ்ட்ரீமும் ஃபெயில் ஆகிடுச்சு, அதையும் தூக்கிட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க, இது எல்லாமே என்னால் இப்போ பண்ண முடியல. பட் இன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், எல்லா ஈவெண்ட்டாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி அதுக்கான தாட்ஸ், ஓவர்வியூஸ் எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக பண்ணிடுறேன். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் கைஸ். Catch you up later.